திமுகவை தோற்கடிக்கிற இடத்துல யார் முதன்மையாக இருக்கிறது? நாம் தமிழர் கட்சி நாங்கள் இருப்போன்றாங்க, தமிழக வெற்றி கழகம் நாங்கள் இருப்போன்றாங்க, இப்போ பிஜேபி என்ன செய்வாங்க, நாங்கள் இருப்போன்றாங்க. ஆனால் அதிமுக என்ன, நாங்கள் தான் அந்த இடத்துல பிரதானமாக இருப்போம் அப்படின்றாங்க. அப்போ இதில் யார் யார் கூட சேர போகிறாங்க, யார் யார் கூட சேராமல் இருக்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து இன்னொரு 6 மாதத்தில் தான் தெளிவாகும். இப்போத்துக்குள்ளே அது தெளிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போத்துக்கு பர்முடேஷன், காம்பினேஷன், ஒரு யூகங்கள், கற்பனைகள் எல்லாமே நம்மளுக்கு வரும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு அப்படி 3 விஷயங்கள் சொல்லலாம். இன்னொன்று விருப்ப கணிப்பு, இது 2வது. 3வது அனுபவ கணிப்பு. இந்த 3 விதத்தில் தான் கணிக்க முடியும். ஒன்று கருத்து கணிப்புனா தேர்தல் அடுத்த மாதமோ 2 மாதத்துலேயே வரப்போகுதுன்னா இப்போ கருத்து கணிப்பு வெளியிட்டா, இப்போ சி ஓட்டரோ, ஏ ஓட்டரோ, பி ஓட்டரோ, டி ஓட்டரோ, அப்போ வெளியிட்டால் தான் நம்பகத்தன்மை உள்ளது அப்படின்றது. மற்றதெல்லாம் அது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பாக இருக்கும். அது அதிமுக ஆதரவாக வந்தாலும் அதுதான், காங்கிரஸுக்கு ஆதரவாக வந்தாலும் அதுதான். அதனால் கருத்து திணிப்பாக தான் இருக்கும். 2வது விஷயம் என்னென்னா அனுபவ கணிப்பு, கடந்த கால அனுபவம். கடந்த கால அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவின் அதிருப்தி ஓட்டுக்களை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுக தான் இருந்துச்சு. 52 ஆண்டுகளாக அதிமுகவின் அதிருப்தி ஓட்டுக்களை அறுவடை செய்கிற இடத்துல திமுக தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து கன்கரண்ட்டாக, கன்சிஸ்டண்ட்டாக 3 முறை வந்து திமுகவை அதிருப்தி அடைய வைத்தார்கள், திமுக மீது அதிருப்தி அடைய வைத்தார்கள். ஜெயலலிதா அம்மா 2 முறை அதிருப்தி அடைய வைத்தார்கள். அதனால் ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் சைடில் திமுக அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல. அதனால் அவங்க வந்து ஒரு முன்னணியில் நிற்கிறாங்க அப்படின்லாம். இப்போ விருப்ப கணிப்பு அப்படி, இது அனுபவ கணிப்பு. விருப்ப கணிப்பு அப்படின்னு எடுத்தால் எல்லாருமே சொல்லலாம். இப்போ ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், 2வது இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்க. அது விருப்பம், தன்னம்பிக்கையில், நம்பிக்கையில் விருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாவேகா சொன்னால் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் நேரடி போட்டி, வேறு யாரும் களத்தில் கிடையாது அப்படின்னு அவங்க விருப்பம். அது விருப்ப கணிப்பு தான். இது போல் ஒவ்வொருத்தரும் விரும்பலாம்.